சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. எங்க அம்மாவா? ஆமா, அத்தைக்கு அம்மா கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இதில் என்ன ஒரு கோபம் சோகம்னா, பூமாரியும் என்கிட்ட எதுவும் சொல்லலை, அம்மாவும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, சுபி கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை. எல்லாருமே நான் இங்கே வந்தோன்னே எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க. நானாக கால் பண்ணி பேசினாதான் பேசுகிறாங்க, அதுவும் கொஞ்ச நேரத்துலேயே வச்சிடுறாங்க. ஹரீஷ், ஐயோ ஸ்வேதா, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, வேலையில இருந்திருப்பாங்க 3 பேரும். அப்பா கூட கால் பண்ணல ஹரீஷ். சரி ஓகே, அப்பா அம்மா கூட சமைக்கிறதுல இருந்திருப்பாங்க, அப்பா ஏதாவது திங்ஸ் வாங்க போயிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். சுபி பூமாரி 2 பேர் கூட என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஐயோ ஸ்வேதா, நீங்க முதல்ல ஃபீல் பண்றது விட்டுட்டு பூமாரிக்கு ஒரு கால் பண்ணுங்க. போங்க, நான்லாம் எதுவும் கால் பண்ண மாட்டேன். அவங்களா கால் பண்ணால் பார்த்துக்கலாம். அவங்க எல்லாருமே என்னை மறந்துட்டாங்க ஹரீஷ், அவ்வளோதான். ஐயோ ஸ்வேதா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா இல்லை உங்களுக்கு ஆறுதல் சொல்றதானே எனக்கு தெரியல. பூமாரி சுபினை போய் நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு அவங்களாம் வந்துட்டாங்கன்னு ஆஃப்டர்நூனே தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? சஞ்சயும் தான் கூட போயிருக்கான் போல பூமாரியோட ஊருக்கு. 10 days அவனும் தான் ஸ்டே பண்ணியிருக்கான் போல. அவன் கால் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி அமுச்சு வச்சிருக்கோம், என்ன ஆகுதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பாத்தீங்களா, நீங்க கூட என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஐயோ ஸ்வேதா, நான் ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன், இப்போ உங்ககிட்ட உளறிட்டேன். ஐயோ ஸ்வேதா, போங்க, என்கிட்ட பேசாதீங்க. ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதா, சாரி சாரி சாரி. ஐயோ இதெல்லாம் பார்த்தா சிரிக்கிறதா என்னன்னு தெரியலையே. சிரிச்சிடாதே ஹரிஷ். யாரு ஸ்வேதா? பூமாரி தான் கால் பண்றா. பாத்தீங்களா பூமாரி, நீங்க எப்படி நினைச்சீங்க? இப்ப கால் பண்றா, அட்டென்ட் பண்ணுங்க, கட் ஆயிட போகுது. என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு. நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன், கட் ஆகட்டும். என்னாச்சு பூமாரி? எடுக்கலடா, மறுபடியும் கால் பண்ணி பாரு பூமாரி. ஓகே. ஐயோ ஸ்வேதா, மறுபடியும் அடிக்குது, எடுங்க. வேண்டாம், நான் எடுக்க மாட்டேன், கட் ஆகட்டும். சோ ஸ்வேதா, என்ன பண்றீங்க? போச்சு போச்சு, கட் ஆயிடுச்சு. எடுக்கல. எடுக்கலையா? இல்லையே, அக்கா நம்ம ஃபோன் பண்ணதா எடுத்துவாங்களே, எந்த வர்க்ல இருந்தாலும். அதான் தான் எனக்கு யோசனையாவே இருக்கு. ஒருவேளை அக்கா ஏதோ நம்ம மேல கோவமா இருக்காங்களோ? மறுபடியும் நீ கால் பண்ண, அக்கா எடுக்கிற வரைக்கும் கால் பண்ணிட்டே. சரி விடுங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல அருண், அக்கா எங்க மேல ஏதாவது கோவமா இருந்தாலும் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. இருங்க, நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். ஐயோ ஸ்வேதா, அட்டென்ட் பண்ணி விடுங்க. வேண்டாம், நான் அட்டென்ட். ஐயோ ஹரிஷ், என்ன பண்ணிட்டீங்க? அட்டென்ட் பண்ணிட்டீங்க. பேசுங்க. ஹலோ. ஹலோ அக்கா. என்ன? ஏன்க்கா என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? ஒன்றும் இல்லை, சொல்லு. நல்லா பேசுங்க ஸ்வேதா. அக்கா, வீட்டுக்கு பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை, அப்புறம் மாமா பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க. தெரியும். அத்தை சொன்னாங்க, அத்தைக்கு அம்மா கால் பண்ணி சொன்னாங்களாம். ஓ, அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா மம்மி? நானும் உங்ககிட்ட ஆஃப்டர்நூன்ல இருந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. ஆஃப்டர்நூன் நான் உனக்கு ஃபோன் பண்ணலாம் வரையில அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. சரி சாப்பிட்டு வந்து கால் பண்ணலான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஸோ அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஈவினிங் எழுந்திரிச்சு கால் பண்ணலான்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு பேசுறதுலேயே போயிடுச்சு எல்லாரு கூடயும். அப்புறம் சரி நைட் கால் பண்ணலான்னு பார்த்தா, அம்மா கரெக்டாக சாப்பிட கூப்பிட்டாங்க. இப்போதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ரூம்ல இருக்கோம். அருண் ஆயிஷா கூட இங்கே தான் இருக்காங்க. ரொம்ப 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 சாரிக்கா. நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சுத்தமா முடியல. ஓ சரி, ஓகே ஓகே, இப்பயாச்சும் சொல்லணும்னு தோணுச்சே. அது எப்படி எங்க அக்கா கிட்ட சொல்லாம இருப்போமா? சரி, நீ அருண் ஆயிஷா கூட பேசுறியா? இல்ல இல்ல வேண்டாம். சரி, அப்ப நாளைக்கு மாமாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரீங்களா? அப்படியே எங்கேயாவது ஊர் சுத்த போலாம். அசோக் அண்ணா, லக்ஷ்மணா அக்கா எல்லாருமே கூட்டிட்டு வாங்க, ஜாலியா இருக்கும். பாக்குறேன் பூமாரி. சரி, நீ என்ஜாய் பண்ண, நாங்க நாளைக்கு வர முடிஞ்சா வரோம். பாய். சரி ஓகேக்கா, பாய். மகா வா. சாரதா, நியூஸ் தெரிஞ்சோனே வருவேன்னு நினைச்சேன். என்ன பண்றது, இப்பதான் டைம் இருந்துச்சு. சரி சரி, இப்பயாவது வந்தியே. வாமா ஸ்வேதா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உன்னை கேட்கணும் எப்படி இருக்கேன்னு. எனக்கு என்னம்மா, ஹாப்பியா இருக்கேன். ஏங்க அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி, பூமாரி எல்லாரும் இங்க வாங்க. சாரதா, இது அம்மா, அது அண்ணா, அண்ணி, இவங்க 2 பேரும் அவங்க பசங்க.
ஆயிஷா. அப்பாங்க நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. வணக்கம்மா. வணக்கம் அண்ணா அண்ணி. வணக்கம்மா. ஹாய் ஆண்டி. ஹாய்மா. ஹலோ ஆண்டி. ஹாய் சஞ்சய். ஹாய். ஏன்டா என்னைய பார்த்துட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி இவங்களெல்லாம் எனக்கும் தெரியும்னு. ஒன்றும் சும்மா பார்த்தேன். ஆமா இவதாம்மா ஃபர்ஸ்ட் மகள் ஸ்வேதா. வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீ தானே பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கணும். அது அட விடுடி, அதான் இப்ப கேக்குறாள் பேத்தி நல்லா இருக்கியான்னு கேளேன். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் பாட்டி. உன் ஹஸ்பண்ட் வரலையா? ஆமா அந்த பக்கத்துல நிக்கிறாருல, அவர் பேர் ஹரிஷ், அவர் தான் ஹஸ்பண்ட். ஓ வணக்கம் பட்டிமா. வணக்கம் தம்பி. சரி ஹாஸ்னி எங்க? அவளும் வரலையா? வருவா மகா, அவள்கிட்ட நான் சொல்லிட்டேன் வரேன்னு சொல்லியிருக்கா. பட் கொஞ்சம் லேட்டா வருவா. சரி ஓகே ஓகே, நீங்களாம் உட்காருங்க, நான் போய் ரெடி பண்றேன் சாப்பாடு. நானும் வரேன் மகா. இல்ல பரவாயில்ல சாரதா, நானும் வருவேன். சரி வா. என்ன நானும் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. சரி சரி வாங்க எல்லாரும் ரூமுக்கு போலாம். ஏன் போய் ஆட்டம் போடுறதுக்கா? மா விடுங்க. சரி சரி போயிட்டு வாங்கப்பா. எப்படிக்கா போகுது மேரேஜ் டேஸ்லாம்? அக்கானே கூப்பிடலாம்ல. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடு. அப்போ நான் அக்கானே கூப்பிடுறேன். சரி. அருண் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க பேரு? ஹரிஷ். ஓகே ஹரிஷ் ப்ரோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். சஞ்சய் உங்களுக்கு கூட தேங்க்ஸ். எதுக்கு அருண்? ஆமா நீங்களும் பூமாரியும் சேர்ந்து தானே எங்களை இந்த வீட்டோட சேர்த்து வச்சீங்க, அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆமா உண்மையை சொல்ல போனோம்னா அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம், ஒன்றும் பஞ்சம் இல்லை. இருந்தாலும் இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் பூமாரி உங்கள் 2 பேருக்கும் ஞாபகம் இருக்கா? ஒரு கோயிலுக்கு நாங்கள் கூட போயிருந்தோம், அங்கே வேணும்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி கூட சொன்னோம்ல. ஆமா அந்த கோயில்ல நானும் இவனும் எப்பவுமே அத்தையை நாங்க பார்க்கணும், அத்தை கூட ஃபேமிலி சேரணும் அப்படின்னு தான் வேண்டுவோம். ஆமா ஒரு வழியா அது இன்னைக்கு பழிச்சிருச்சு. ஓஹோ அதத்தான் நல்லா கண்ணை மூடி வேண்டிட்டு இருந்தீங்களா? ஆமா குமாரி. சரி சரி. ஆமா அசோக் அண்ணா லக்ஷனா அக்கா அவங்களாம் எங்க? எப்போ வருவாங்க? அசோக்லாம் கிளம்பிட்டான் பூமாரி, எங்களோட வரதா தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில மாமா வந்துட்டு வர முடியாது ஒர்க் இருக்குன்ட்டாங்க. அதனால ஹாசினி அத்தை இவங்கெல்லாம் எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு அசோக் இன்னொரு காரை ஓட்டிட்டு வர சொல்லியிருக்கோம். இன்னும் லக்ஷனாவும் சஞ்சனா அவங்க 2 பேரும் கிளம்பலையா, அதனால அசோக் கூட்டிட்டு வருவான். ஓ சரி ஓகே, அவங்க எல்லாரும் வரட்டும். அவங்க வர்றதுக்குள்ள ஒன்னு பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆயிஷா ஃபாத்திமாவை மாத்தணும். என்ன மாத்த போறியா? ஆமா சென்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி தாவணிய போட்டு சுத்துறியே. பூமாரி நான் வேற எந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டேப்பா. பாட்டிக்கிட்டலாம் நான் திட்டு வாங்க முடியாது. சுடிதார் மாட்டி கூடி நல்லா இருக்கும்டி உனக்கு. எப்ப பார்த்தாலும் தாவணி தானா? நீ சொல்லுவாமா? ஆமா ஐஷா, பூமாரி சொல்றது கூட கரெக்ட் தான். சென்னையில் அந்த மாதிரி தாவணி பாவடெல்லாம் எதுக்கு? நார்மலா இந்த பூமாரி போட்டிருக்கிற ட்ரெஸ் நீ போட்டாலே செம்மையா இருக்கும். இவனுக்கு என்ன ஆச்சு? இல்ல சஞ்சய், பாட்டியை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஆயிஷா பாட்டியை நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் பாட்டிக்கிட்ட பேசிக்கிறேன். நீ பூமாரி சொல்ற ட்ரெஸ்ஸே போடு. அப்படி சொல்லு அருண். ஆயிஷா ஊர்ல உன் ட்ரெஸ் எனக்கு கொடுத்த, இப்போ நான் ஏன் ட்ரெஸ் உனக்கு கொடுக்குறேன். இதனால என்ன? சரிப்பா என் ட்ரெஸ் எல்லாம் போடுற அளவுக்கு நீங்க இல்லனா அக்கா ட்ரெஸ் போட்டுக்கோ. ஐயோ பூமாரி அப்பெல்லாம் நான் ஏதாவது சொன்னேனா? தாவணினா எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும், அதனால நான் உனக்கு கொடுத்தேன். ஓ ஹைட் என்ன ஏன் ஹைட் என்ன? என்ன என்னோட 2 இன்ச்சு குட்டையா இருக்கியா? என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நிறையா இருக்கு. ஆமா ஐஷா, இவ எந்த ட்ரெஸ்ஸையும் தூக்கியே போட மாட்டா, அப்படியே வச்சிருப்பா. அதுவும் அவள் 1-2 தடவை போட்ட ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அதில் ஏதாவது நீ பார்த்து எடுத்துக்கோ. அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் ஷாப்பிங் போவோம், அப்போ உனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி தரோம். ஐயோ அக்கா ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு பூமாரி ட்ரெஸ்ஸே போதும். அதெல்லாம் அப்பப்போ பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் ஸ்வேதா மாற்றணும். என்ன மாற்ற போகிறேன்? நீ என்ன அந்த வீட்டுக்கு போனோடனே மாமா உன்னைய மாற்றிட்டாரா? சாரியே கட்டிட்டு இருக்கா? ஐயோப்பா பூமாரி, நான்லாம் ஒன்றும் மாத்தலப்பா. உங்க அக்கா வரையில கூட சொன்னேன் சுடிதார் போடுமான்ட்டு. அவ தான் பாட்டி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறாங்க, நான் எப்படி சுடிதார் போட்டு வர்றது, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் சாரியே கட்டிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. நான் என்னப்பா பண்றது? புருஷன் வீட்டுக்கு போயிட்டா புருஷன் தான் கொடுமை பண்றான்னு சொல்லுவீங்களாப்பா?
சரி சரி மாமா விடுங்க, இப்போ இவளை மாத்தி கூட்டிட்டு போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பூமாரி, ஒழுங்கு மரியாதையா போய் உன் ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். விடவா போற? சரி போறேன்.